சட்டவிரோதமாக வெளியான பிறகு அவர் கூட்ட பேசினாரா சார், இல்லை நீங்கள் அவரிடம் பேசுனீங்களா, என்ன சொன்னார்? இல்லை, அதுதான் சொன்னேனே, இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் திரும்ப திரும்ப வந்தில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் கிடைக்கல, கேஸ் போட்டோம் கிடைக்கல, லீக் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய டவுன்ஃபால் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த எல்லா ஈவெண்ட்ஸ் அப்பையும் ப்ரொடியூசரும் ஹீரோவும் மொத்த யூனிட் கூடயும் நின்னாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ப்ரொடியூசர் கேவிஎன் சார் கால் பண்ணி ஹீரோ கிட்ட, சார் என்ன நடந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்ற ப்ராமிஸாக அவர் டே 1 சென்சாரில் படம் ரிலீஸ் ஆகாத போய் கொடுத்துட்டாரு. அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் முன்னாடி உட்காந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஹீரோவை. என்ன வேணால் பண்ண முடியும்ல, என் காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்கலாம், உங்களால் தான் இது நடந்துருச்சுன்னு ப்ளேம் பண்ணலாம். அவர் அது எதையுமே பண்ணல. லாஸ்ட் வரைக்கும் நான் நிற்கிறேன்னு சொன்னார். அவர் இத்தனைக்கும் நிறைய படித்தவர். அவர் லாயரு, சிஏ படிச்சிருக்காரு, என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அவர் நல்ல நிறைய யோசிக்கிற, நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவரும் ஸ்ட்ராங்காக நின்னார். அதே மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோ, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ, அவரும் ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதை கடக்கிறது ஈஸி தான். இல்லை, அது அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா, இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்ருக்காரு, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. அதனால் அதை அது ஒரு சட்ட பிரச்சனை லீக் ஆனது. அதை ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. அவர் லீக் ஆன உடனே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரிலேட்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் விசாரித்தாங்க, யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேலே தண்டனை, அவங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கு, கேஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய வாட்டி அவங்களோட பெயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதில் விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது மேலும் அந்த விமர்சனங்களை டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து. இதே தான் சாமி இப்போ ஒரு நேரமாக சொன்னேன். கஷ்டம்தான், கடந்துட்டோம், அவ்வளோதான். சார், இந்த கரூர் சம்பவம் மாதிரியே விஜய் சார் வின் பண்ணுறதுக்காக தான் இணையத்தில் சட்டவிரோதமாக அவங்களே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வந்து, அந்த செய்தியை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, அது ஒரு அப்படி யோசிக்கிறது எவ்வளோ டஃப்பான வேலை. இந்த படம் ஒரு 400 கோடி ரூபா இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபா படத்தை வேணும்னே லீக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவர் அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ணால் மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்ரு ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு, நீங்கள் ரேஷ்னல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் காட்டப்பட்டு கூட, அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.